ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திராட்சையில ஊறுகாய். இந்த பச்சை திராட்சை 2 கப் எடுத்திருக்கேன். வெறும் குக்கர்ல 2 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு தரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடியா வச்சிருக்கிற திராட்சை 2 கப் திராட்சைக்கு 2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் வெல்லம், இதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ இதை மூடி அப்படியே கலக்க வேண்டாம், அப்படியே கூட நம்ம குக்கர்ல வைக்கலாம். இதை 3 சவுண்ட் விட்டு நாம ஆஃப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். 3வது சவுண்டுக்கு ஆஃப் பண்ணிடுங்க. 3வது சவுண்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஜஸ்ட் எதுவும் ஸ்மாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இப்போ எல்லாமே போட்டுட்டதால ஜஸ்ட் இப்படியே இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நாம வேக விடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது 10 நிமிஷத்துல இது மாதிரி கெட்டியா இருக்கு. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ, கெட்டியா வேணுமா இல்ல கொஞ்சம் டைலூட்டா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம இறக்கிக்கலாம். அதே போல இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், செமையா இருக்கு. உப்பு மட்டும் பத்தல, உப்பு மட்டும் கொஞ்சம் நான் போடுறேன். உங்க வீட்டுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இறக்குற சமயத்துல வெந்தயம் வறுத்து, வெந்தயத்தூள் வெந்தயம் மட்டும் வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இது கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். சின்ன ஸ்பூன்ல 1/4 ஸ்பூன். இப்போ நான் அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா சூடு ஆறின அப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா டிஃபன் வெரைட்டிஸ்க்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குவிக்கா செஞ்சுக்கிற ஒரு ஊறுகாய். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன். இதோடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஃபுல் லிங்க் நீங்க வேணாலும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.